ஆனால் ஒரு வட மாநிலத்திலேருந்து இங்கே மண்ணின் மைந்தர் கிடையாது, இந்த மண்ணுக்கு அவனுக்கு எந்த சொந்தமும் கிடையாது, மொழி தெரியாது, ஒளி இடம் தெரியாது, பிழைக்க வந்தவர்கள். அவங்க இந்த அளவுக்கு அக்ரெசிவாக இருக்காங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட நபர்களாக இருப்பாங்க? இதே வட மாநிலத்தில் போய் நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது, உங்களை வாழவே விட மாட்டாங்க. நமக்கு சம்பளம் கம்மியாக இருக்குது, ஆட்கள் பற்றாக்குறைன்னு சொல்லி போய் சொல்கிறோம். ஆட்கள் பற்றாக்குறையெல்லாம் தவறானது. நம்ம ஒரு மித்த கட்டமைக்கிறோம். வட மாநிலத்திலலாம் வேலை செய்வாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க, கடைசியாக கழுத்தை அறுத்துட்டு போயிடுவோம். நம்மளுக்கும் அதிக லாபம் வருது. நமக்கு தான் பேராசையாச்சு. சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருப்பூர் பகுதியில வடமாநில இளைஞர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்கள் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க சார். இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? திருப்பூர் இந்திரா நகர் பகுதியில் வடமாநிலத்தோட பீகாரை சார்ந்தவங்க ஒரு 10 பேர் உட்காந்து சம்பள பிரச்சனை பேசிகிட்டு இருந்திருக்கானுங்க. அவனோ 10 ரூபாய்க்கே கொலை பண்ணுவானுங்க. ஏன்னா அவனுக்கு ரேஞ்சு அதுதான். இவரை ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஒரே கலப்புறம். அவனை சாதாரணமாகவே பேச மாட்டானுங்க, சவுண்டாக தான் பேசுகிறானுங்க. ரோட்ல அதுவும் நடு ரோட்டில் உட்காந்து சண்டை சரக்கு வேற எல்லாம் சண்டை போட்டோன்னா அந்த வழியாக போன ஜெகதீஷ் ராமமூர்த்தி 2 பேரும் ஏன்ப்பா அடிச்சுக்கிறீங்க போங்கப்பான்னு விளக்கியிருக்காங்க. இவனும் என்ன பேசிட்டு போனோம், உனக்கு என்ன போய் அடியில் கிளம்பிட்டு போனோம். இவங்களுக்கு தள்ளுமுள்ள ஏற்படுது. பக்கத்தில் கிடந்த ராடு எடுத்துக்கிட்டு கொலைவெறி தாக்குதல் யார் இந்த பயலுக்கு பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப். ஜெகதீஷ் ராமமூர்த்தி 2 பேரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு காவல் ஆணையர் ராஜேந்திரன் அவர் சம்பவத்துக்கு வர்றார். சம்பவத்தை சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் பார்க்குறாங்க. பார்க்கக்குள்ள ஒரு 9 பேரை கேட்ச் பண்ணுறாங்க. எல்லாம் வடமாநிலத்தை சேர்ந்தவர்களை. எதற்காக நடத்தப்பட்டதுன்ற விசாரணை எதற்காக நடத்தப்பட்டதுன்னா போலீஸ் தரப்பில் எப்பயும் சொல்கிறது இது ஒரு திட்டமிட்டது கிடையாது, எதார்ச்சியமானது அப்படின்னு ஜென்ரலாக அவங்க சொல்கிற விஷயந்தான். திட்டமிட்டது கிடையாது தான். ஆனால் ஒரு வட மாநிலத்திலேருந்து இங்கே மண்ணின் மைந்தர் கிடையாது, இந்த மண்ணுக்கு அவனுக்கு எந்த சொந்தமும் கிடையாது, மொழி தெரியாது, ஒளி இடம் தெரியாது, பிழைக்க வந்தவர்கள். அவங்க இந்த அளவுக்கு அக்ரெசிவாக இருக்காங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட நபர்களாக இருப்பாங்க? இதே வட மாநிலத்தில் போய் நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது, உங்களை வாழவே விட மாட்டாங்க. திருப்பூரில் பஸ்ஸில் ஹிந்தியில் எழுதி விட்டுருக்காங்க. தம்பி, ஒரு கிராமத்துக்கு போகிற பஸ்ஸில் நேம் போர்டு ஹிந்தியில் எழுதி விட்டுருக்காங்க. இடையில ஒரு வாட்டி உள்ளூர்காரங்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அடிச்சு ஓட விட்டாங்க. தெரியுமான்னு? உள்ளூர்காரங்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்கண்ணா, தமிழ் பீப்புள்ஸுக்கு ஓட விட்டாங்க எல்லாரும் அடிச்சு. அந்த நிலையில் தான் எல்லா ஊரும் இருக்குது. கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நான் இருந்தபோது ஒரு ஏரியாவில் சங்கர் நகர்னு ஒரு ஏரியா, இப்போ அது ஜெயின் நகராக மாறிட்டு, அந்த ஏரியாவில் கறிக்கடையெல்லாம் இருந்துச்சு. அப்படியே அந்த தெரு மாதிரி கறிக்கடையை நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நாள் போராட்டம் பண்ணாங்க. அப்போ எந்தளவு வடமாநிலத்தில் ஆக்கிரமிக்கிறாங்க பாருங்கள். எஸ்ஐஆரில் ஓட்டர்ஸாகவே உள்ளே வந்துட்டான். இனிமேலுக்கு அவனை எங்கேருந்து தடுத்துறது? சொந்த நாட்டு மக்களை அகதி மூலம் விரட்டுறான். இப்படி போங்க, இப்படி எழுந்து போங்க. இதில் எத்தனை வட மாநிலத்திற்கு வேலை பார்க்குறான். நம்ம தான் ஏதோ அவங்க நாட்டில் சுற்றுற மாதிரி இருக்குது. எந்த ஹோட்டல்ஸ்லேயும் தமிழ் பீப்புள்ஸ் இல்லை. சர்வர்லேருந்து குக்கிங்லேருந்து அவங்களாம் ரொம்ப நாகரிகம் குறைவானவர்கள், சுகாதாரம் குறைவாக சமைக்கக்கூடியவர்கள். நம்ம ஏற்கனவே ஒரு பாம்பேயில் ஒரு பானிபூரி கடையில் பார்த்தோம். அந்த பானிபூரி இந்த பானி கலக்கிறது இருக்குல்ல, சுற்றி முற்றி பார்த்தாலும் மூத்திரம் வச்சுட்டான் தம்பி, யூரின் போக இடம் இல்லைன்னு சொல்லிட்டு. சாயந்தரத்தில் மாட்டு சாணியை கரைச்சி வாயில் போடுறீங்கள, அதோட சுகாதாரம். அப்போக்கப்போ அங்கங்கே ஒரு ஃபோட்டோஸ் வெளியாகும், பானிபூரியை போட்டு மிதிக்கிற மாதிரி, காலால் மிதிக்கிற மாதிரி புகைப்படம் வெளியாகும். பட் இங்கே ட்ரைனிங் நம்ம தானே சார் கொடுக்குறோம், நம்ம தான் வேலைக்கு ஆள் எடுத்துக்கிறோம், நம்ம தான் ட்ரைனிங் கொடுக்குறோம். அது வடிவேல் தான் ஒரு படத்தில் சொல்லுவார், ஓசியில் கொடுத்தா ஒன்றுக்காக இருந்தாலும் ஒரு டம்ளர் அடிச்சிடுறதுன்னு சொல்லுவார்ல. பெனாயிலுங்கிறதெல்லாம் பழைய ஸ்டைலு. வடிவேல் சாரோட விட்டு பார்த்தேன், ஒன்றுக்காக இருந்தாலும் விட மாட்டீங்கள அப்படின்பாரு. நமக்கு சம்பளம் கம்மியாக இருக்குது, ஆட்கள் பற்றாக்குறைன்னு சொல்லி போய் சொல்கிறோம். ஆட்கள் பற்றாக்குறையெல்லாம் தவறானது. உழைப்பாளர்கள் இருப்பிடம்னு சொல்லி இந்த கவர்மெண்ட்டில் கட்டியிருக்காங்க பாருங்க. இப்போ கூட காலைல கூட பார்த்துட்டு வந்தேன். இந்த இடத்துல இந்த காலகாலத்தில் வேலைக்கு ஆள் வேணும் வீட்டுக்குன்னா, நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா பிளம்பரா, எலக்ட்ரிஷியனா, கொத்தனாரா, சித்தாலா, எதுக்கு வேணுமோ ஆள் எடுத்துகிட்டு வரலாம். ஆட்கள் இல்லாமல்லாம் இல்லை, ஆட்கள்லாம் இருக்காங்க. நம்ம ஒரு மித்த கட்டமைக்கிறோம். வட மாநிலத்திலலாம் வேலை செய்வாங்க, நல்லா வேலை செய்வாங்க, எல்லா வேலையும் செய்வான், கடைசியாக கழுத்தை அறுத்துட்டு போயிடுவான். மயிலாப்பூரில் தாத்தா பாட்டியை கழுத்தை அறுத்தானே, 18 வருஷம் வீட்டில் டிரைவராக இருந்திருக்கான். அவன் யூஎஸ்ஏலேருந்து வரக்குள்ள வந்தோடனே இவனுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்து இவனுக்கு ஒரு செட்டில் பண்ணணும்னு பிளானில் வந்திருக்காங்க. அவங்க கழுத்தை அறுத்துட்டு நகையை எடுத்துக்கிட்டு நேபாள் பார்டரில் வச்சு பிடிச்சாங்க. இப்போ தரமணியில் நடந்த கேஸு, தரமணி பாருங்க, அவங்க இனத்தவர்களே ரேப் பண்ணலையா? இங்கே சீர்காழியில் அந்த ஓனர் வீட்டிலே அடித்து கொலை பண்ணலையா? பவாரியர்ஸை பற்றி பேசியிருக்கோம். இவங்களாம் ரொம்ப ஆபத்தானவர்கள். இன்னைக்கு முடியேற்றங்கள்லேருந்து ஆரம்பிச்சு அவன் பார்க்காத வேலையே இல்லை. வடை போடுறான் பாப்பா, வடை நம்மளோட ட்ரெடிஷ்னல் உளுத்த வடை இருக்குல்ல, அது நமக்கு மட்டும்தான் இருந்தது.
உளுந்து அரைச்சி அதில் வெங்காயம் மிளகா போட்டு பச்சை மிளகா போட்டு இஞ்சி போட்டு எல்லாம் போட்டு ஆரம்பித்து நம்மளோட ட்ரெடிஷன். பட் அதையே அவன் போடுறானே கடைசியாக வந்து. அப்போ நம்மள்ட்ட பஜ்ஜி போடுறான். அவன் நாட்டு ஃபுட்டு எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்றோமே. கட்லெட்லாம் நம்ம உணவா? கட்லெட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பானிபூரியே நம்ம உணவு கிடையாது. அதுவே நம்மள்ட்ட இறங்கிட்டு நம்மள்ட்ட பூரி கிழக்கு தான் இருக்கும். பானிபூரி எல்லாமே அவங்களோட ஸ்டைல்ஸ் தான். விடிய விடிய சாப்பிட்றதுல நம்ம ஸ்டைலே கிடையாது. அவன் தான் வடை விடிய சாப்பிட்றது. விடிய விடிய சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரேஷன் கார்டு வாங்குறான், ரேஷனில் அரிசி வாங்குறான், ரேஷனில் எல்லாம் செஞ்சுக்கிறான். கோதுமை உணவு நம்மள்ட்ட இறக்குமதி பண்ணியாச்சு. சர்க்கரைக்கு மருந்து கோதுமைன்னு நான் 15 வருஷமா டாக்டரு. இப்போ கேட்டால் கோதுமை சாப்பிட்டா எவன்டா சொன்ன சர்க்கரை போகுங்கிறான். டேய் நீங்கள் தானே சொன்னீங்க கோதுமைக்கும் சர்க்கரைக்கும் என்னடா சம்மந்தம்னு கேட்குறான். அது வேறு இது வேறுங்க. இப்போ சப்பாத்தியெல்லாம் நம்மளால சாப்பிட முடியாது. உடம்புல தண்ணியை பூரா ட்ரைன் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படி வட மாநிலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் தண்ணி கேன்காரங்க ஸ்ட்ரைக் எடுத்தால் சென்னை இயங்காதுன்னு நாங்கள் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு சென்னை மட்டும் இல்லை, எங்கே எந்த ஊரும் இயங்காது. தண்ணி கேன் வாட்டர் கேன் போடுறாங்களே, அவன் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செஞ்சால் நாரி போகும் கதை. இங்கே தண்ணி கேன் இல்லாமல் ஒரு நாள் அவங்க வந்து வட மாநிலத்தை சேர்ந்து ஸ்ட்ரைக் அடித்தான்னு வச்சுக்க, எந்த ஹோட்டல் எதுவுமே இயங்காது. ஆல்ரெடி சிலிண்டரில் இயங்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்க உள்ளூர்வாசி வெளியூர்வாசி எந்த பயம். எம்எல்ஏ எம்பி இல்லாட்டி பவாரியா சுதர்சனை கொலை பண்ணுவானா எம்எல்ஏவை? குறிப்பா குற்றம் சாட்டப்படுறது என்னன்னா, வீடு வாடகைக்கே வட மாநிலத்தவருக்கு கொடுக்குறாங்க. இப்ப எல்லாத்தையுமே நீங்களே பண்ணிட்டு இப்ப வந்து வட மாநிலவர் வேணாம் அப்படின்னா எப்படின்னு கேக்குறாங்க. குடிசை மாதிரி ஒரு வீடு இருக்கும், அதுக்கு 2000 வாடகை கொடுப்பான் உள்ளூர்வாசி. அவன் 20,000 வாடகை கொடுப்பான். அவன் வந்த பர்பஸ் வேலைக்கு இல்லை, அவன் வந்தது கொள்ளையடிக்க. அவன் 20,000 கொடுப்பான் தானே. நம்மளுக்கும் அதிக லாபம் வருது. நம்மளுக்கு தான் பேராசையாச்சு. அவனுக்கு வந்து தண்ணி செலவு கிடையாது. ஏன்னா குளிக்கிற பழக்கம் அறவே இல்லை. ரூமுக்குள்ள என்ன வாஷ் பேஷனில் மட்டும் பான்பராக துப்பி ஒரு டப்பா நொப்பி வச்சுருப்பான். அது எப்போ மொத்தமாக ஆள் விட்டு க்ளீன் பண்ணிக்கிறான். என்ன செவத்தில் துப்பி வைப்பான், கண்ணக்களவு வச்சு கடைசி வீட்டை கொள்ளையடிப்பான். அவ்வளவுதான் அவனோட வேலை. அதுதான் அவன் வந்தது வந்து ஒன்று வேலைக்கு இல்லை உழைச்சி சம்பாதிக்கலாம் வரல. அப்படி இருந்தால் அவன் செய்வான் அந்த வேலையை. அவன் வந்த பர்பஸ் வேறு. அந்த பர்பஸ் நிறைவேறணும்னா போயிட்டே இருப்பான். அவனை பிடிக்கவும் முடியாது. அவன்கிட்ட யாராவது இங்கே ஆதார் கார்டு வாங்கி வீடு வாடகை கொடுத்துருக்காங்களா? ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் எதுவும் கிடையாது. டேக்ஸ் கட்டணுமே அதெல்லாம் போட்டால் இதை வந்தோன்னே வச்சு கொடுத்து விட்றது. கடைசியாக ஒரு நாள் வேலையை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பான். நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் கட்சியில் பொறுப்பில் உள்ளவரை அடிச்சிருப்பான். அவனுக்கு எதுவுமே எம்எல்ஏ சுதர்சனத்தை கொலை பண்ணாமா? கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ சுதர்சனத்தை அவங்க லாரி கூட அங்கே கிடக்கு போய் பார்த்துவாங்க. அவங்க எம்எல்ஏ கொலை பண்ணான். அவனுக்கு என்ன இருக்குது? என்ன பயம் இருக்குது? தமிழ்நாட்டு மக்கள் இதனால ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாமா சார்? ஏன்னா இதுக்கப்புறம் என்ன வேணா செய்ய துணிவாங்க அப்படின்ற நிலை. ஆல்ரெடி என்ன வேணா செய்ய ஆரம்பிச்சிட்டாமா. இது ஒரு செய்தி வந்திருக்கு, நீ பேசுகிறோம். எம்எல்ஏவே கொலை செஞ்சுட்டான்னு சொல்கிறேன். இப்போ தான் தண்டனை கொடுத்தாங்க. எம்எல்ஏவே கொலை செஞ்சுருக்கான். அவனுக்கு என்ன எம்எல்ஏன்னு தெரியுமா, எம்பின்னு தெரியுமா? எதுவும் தெரியாது. அவன் 4 பேர் சேர்ந்தானே அட்டாக் பண்ணுவான். அதுமாதிரி அவனை தனிப்பட்ட முறையில் ஒரு ஆளை நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், போய் மறுபடியும் 4 பேரை கூட்டியாருவான். இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி என்ன கூட்டியாருவான். ஏன்னா நம்மளோட மூஞ்செல்லாம் பாருங்கள், உட்காந்துருக்க 6 பேர் மூஞ்சி வேறு வேறையாக இருக்குது. அவன் மூஞ்சி ஒரே யூனிக்காக இருக்குது. பார்த்தீங்களா? நீங்கள் அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது. நாளைக்கு இப்போ நான் தெரியலேங்கிற லெவலில் இருக்கும் அவன் மூஞ்சி. அடித்து பிடிச்சிட்டு ரயில் ஏறிட்டானா நீங்கள் அவனை எங்கே இருந்தோம் பிடிப்பீங்க? எங்கே பிடிப்பீங்க சொல்லுங்கள்? எங்கும் பிடிக்க முடியாது. வட மாநிலத்தில் நீங்கள் வேலைக்கு பிழப்புக்கு வந்தவெல்லாம் இருக்கான். முதல்ல நான் தான் கேஸ் போட்டேன். குற்ற பின்னணி உள்ள இந்த ஒரு பேப்பர் கட்டிங் வட மாநிலத்தில் இருக்கிற சென்னையை விட்டு அப்புறப்படுத்தணும்னு போட்டேன். என்னோடய வழக்கு குற்ற பின்னணி உள்ளவன முதல்ல கண்டுபிடிக்கிற பெரிய விஷயமா? ஆதார் கார்டு வச்சு அந்தந்த எஸ்பி ஆஃபீஸ் கூப்பிட்டு சொல்ல வேண்டியது தானே. ஆதார் கார்டெலாம் கொண்டு வராங்களா? கொண்டு வருவான். 10 அட்ரஸில் 10 டிடிபி பண்ணி கொண்டு வருவான். அவன் அட்ரஸ் வேறையாக இருக்கும், அவன் வேறையாக இருக்கும். இந்த பெரிய மூட்டையை டிடிபி சென்டரில் கொடுத்தா வேறு அடித்து கொடுக்க போகிறான். அவன்கிட்ட யார் வாங்கிட்டு கேட்குறா? சைட்டில் தங்கியிருப்பாங்க, மடிப்பாக்கம் மேடவாக்கம் சைடு. சைட்டில் கொலை பண்ணிக்குவானு. அவனுக்குள்ளே பண்ணிப்பானுங்க. அவனுக்குள்ள கொலை என்பது குறைந்தபட்ச கருணை. கொலைங்கிறது தான் மினிமமான கருணையே அவன்கிட்ட. அவ்வளோதான். அவன் வேறு எதுக்கும் விட மாட்டான். இத்தனை வருஷம் வேலை செஞ்சோங்கிற விசுவாசம் எதுவும் இருக்காது. அவனோட வேலை 24 வேலை செய்வான். காரணம் வேலை செய்யறதில்ல, வாட்ச் பண்ணுறது தான் வேலை. அவன் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான். பால் இருப்பாங்க, பால் இருக்க மாட்டாங்க. கரெக்டாக அடிப்பான் பொந்து. அவன் தான் அடிக்கணும், அவன் தான் காணா போகணும்னு அவசியம் இல்லை. வேறு டீம் வேறு ஒரு இடத்துல செஞ்சுட்டு போயிடுவாங்க. நீங்கள் இவனை ஒத்துக்கிட்டு விசாரித்தாலும் ஒன்றும் இருக்காது. கேமராவில் இருந்தால் போனான்ருவாங்க. அதனால வட மாநிலத்தவர்கள் ஒரு நெட்வொர்க்காக இருக்காங்களா? எங்கேயுமே கான்டாக்டில் தான் இருக்கானுங்க. சீர்காழியில் நடந்த அஃபென்ஸுக்கு கும்பகோணத்துலேருந்து தான் செஞ்சானுங்க. சீர்காழி ஓனரு அங்கே ஒரு டிரைவர் வச்சுருக்காரு. கும்பகோணத்தோட ஹார்ட்வேர்ஸ்களில் ஒரு வட மாநிலத்தை வேலை பார்க்குறான்.
இவனும் அவனும் ஒருத்தர் வேலைக்கு கொண்டாந்து விட்டதுங்கிறது 2 பேர் ஓனருக்கும் தெரியல. இந்த டிரைவரும் அந்த ஹார்ட்வேர்ஸ் கடைக்காரனும் உன் ஃப்ரெண்டு அப்படின்றது யாருக்கும் தெரியல. கடைசியாக அவங்க வீட்டில் நகையெல்லாம் இருக்குன்னு சொல்லி குழந்தைகளெல்லாம் வந்து கொலை பண்ணானம்மா. ஒரு அடிக்காம ராடடி. இப்போ குழந்தை குட்டி எதுவும் தெரியாது அவனுக்கு, எல்லாரையும் கொலை பண்ணுவான். இங்கே நம்ம ஊட்டி இருக்குல்ல, ஒரு சிறுத்தையை ஒண்டி கொலை பண்ணிட்டாமா ஒரு கம்பு வச்சு. அப்போ அவன் எப்பேற்பட்டாளாக இருப்பான்? பாஞ்சு வர்றது ஒரு சிறுத்தை, அதே கொலை பண்ணுறான். அப்போ அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? அதனால் அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். அவர்கள் வேலையை விட்டு விளக்குங்க. நம்ம ஆளுகளுக்கு வேலைக்கு கொடுங்க. நல்லவன் மாதிரியே தெரியும், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவன் வேலையை காமிச்சிருவான். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.